வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 7 எக்ஸசைஸ் நம்பர் 7.5. ப்ரீவியஸ் கிளாஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் இந்த லிமிட் சம் தான் பார்த்துக்கிட்டோம். அதாவது தேரப்பெறாத வடிவம் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துட்டாவே லோபிதால் தியரத்தை யூஸ் பண்ணி தான் எல்லா சம்மே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பல ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸில் ஒரு 6 சம் பார்த்துருந்தோம். இப்போ எக்ஸைஸ் சம்மில் ஒரு 5 சம் பார்க்க போகிறோம். 1லேருந்து 5 வரைக்கும் கண்டினியூ வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான சம். சம் நம்பர் 1, லிமிட் x tends to 0 into 1 minus cos x by x square. இதனுடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, எக்ஸுக்கு பதிலாக 0வை அப்ளை பண்ணது அதனுடைய கான்செப்ட். அப்போ ஆன்சர் இதிலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். அப்படியே இஸ் ஈக்குவல் டு போட்டு இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0, அப்போ 1 மைனஸ் cos 0 பை 0 ஸ்கொயர்னா 0. அப்போ 1 மைனஸ் cos 0 என்பது 1 பை 0. அப்போ 0 பை 0, அப்போ 0 பை 0 ஃபார்முக்கு வருது. அப்போ இந்த ஃபார்முக்கு பேர் தேரப்பெறாத வடிவம், அதாவது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அப்போ இந்த வடிவத்துக்கு வந்துட்டாவே நம்ம லோபிதால் தியரத்தை பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கோமா. அப்ளேயிங் லோபிதால் ரூல், அதாவது லோபிதால் தேற்றத்தை அல்லது விதியை, அப்போ லோபிதால் தேற்றப்படி. அப்போ லோபிதால் தேற்றம்னா என்ன சார், ஒரு பையன் கேட்கலாம். லோபிதால் தேற்றம்னா ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாருப்பா, ஃபஸ்ட்டு லிமிட் அப்படியே எழுதிக்குருவோம். இந்த எக்ஸ்டென்ஸ் 0 அப்படியே இந்த லிமிட் எழுதிட்டு, இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர், இது பகுதி, இது தொகுதி. அப்போ இது தொகுதி, இது பகுதி, எல்லாரும் தெரிஞ்சதான். இதை என்ன பண்ணால் அப்படியே மேலே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, கீழே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அப்போ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அது போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து நல்லா கொஞ்சிக்கோங்களேன், மறுபடியும் பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு கூடுதலாக போனாலும் பரவாயில்ல. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இந்த மைனஸ் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், ஓகேவா, பை இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, அவ்வளோதான், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன்ப்பா. அப்போ கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் அப்படியே இருக்குது. காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு. இப்போ என்ன இருக்குது, கீழே எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இப்போ லிமிட் அப்படியே வைங்க, x tends to 0 அப்படியே வைங்க. இதை சிம்பிளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, அப்போ சைன் எக்ஸ் பை 2x. இப்போ எக்ஸுக்கு போல ஃபில்லப் பண்ணுங்கள். அப்போ இது சைன் 0 பை 2 இன்ட்டு 0. அப்போ சைன் 0 0, 2 இன்ட்டு 0 0. மறுபடியும் என்ன வருது, தேரப்பெறாத வடிவம் தான் வருது. அப்போ இங்கேயும் ஒரு தடவை வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அப்போ மறுபடியும் லோபிதால் விதியை பயன்படுத்த, மறுபடியும் லோபிதால் விதியை பயன்படுத்த மறுபடியும் யூஸ் பண்ணணும். நம்ம எந்த இடத்துல ஆன்சர் வருதோ அங்கே வரைக்கும் போயிட்டே இருக்கும், இந்த ஃபார்முக்கே வரக்கூடாது. எகைன் அப்ளேயிங் லோபிதால், இது புரியறதுக்காண்டி எழுதிட்டு இருக்கோம், லோபிதால் ரூல். மறுபடியும் யூஸ் பண்ண என்ன அர்த்தம் தம்பி, அதவே டிஃப்ரென்ஷியேட் பண்ண, வேறு ஒன்றும் கிடையாது. அதே கான்செப்ட் தான். லிமிட் x tends to 0, இந்த பிளேஸை பாருங்கள். இப்போ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. இப்போ அப்ளை பண்ணுங்கள். அப்போ லிமிட்டை விட்டுட்டு எக்ஸு போல் 0 போடுங்க. அப்போ cos 0 பை 2. அப்போ cos 0 என்பது 1, இந்த கீழே 2 அப்படியே இருக்குது. அப்போ தேவையான ஆன்சர் என்னது, அரை. தேர்ஃபோர் லிமிட் x tends to 0
1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐன்னு முடிச்சிடலாம். இந்த ப்ராக்கெட் போடலாம் போடாமல் கூட விட்டுறலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். அப்போ ஒன்றும் இல்லைப்பா, அந்த தேரப்பெறாத வடிவம் சொன்னோம் இல்லையா, இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம், அது எங்கே வந்து நீக்கப்படுதோ அங்கே தான் வந்து ஆன்சர் கிடைக்கும். அதனால் அப்போ மறுபடியும் லோபிதாஸ் தியரத்தை வந்து அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த லோபிதால் தியரை வந்து அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ லோபிதால் தியரம்னா மேலே தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், கீழே தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த சம்மை பொறுத்தளவுக்கு 1/2 ஆன்சராக கிடச்சிருக்கு. அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 2, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 2 × x² - 3 பை x² - 5x + 3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டிவை அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டிவ் அப்ளை பண்ணிட்டால் என்ன வருது, நல்லா கவனிங்க. அப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ், அப்போ 2 × இன்ஃபினிட்டிவ், இது நம்பர், இது x², அப்போ இன்ஃபினிட்டிவ் ஸ்கொயர் மைனஸ் 5 × இன்ஃபினிட்டிவ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ், மேலே இன்ஃபினிட்டிவ் வருது, கீழே இன்ஃபினிட்டிவ் வருது. அப்போ இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், இது தேரப்பெறாத வடிவம். நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மேலே ஒரு இன்ஃபினிட்டிவ் ஒன்றுமே பண்ண முடியாது, கீழே ஒரு இன்ஃபினிட்டிவ் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், அப்போ தேரப்பெறாத வடிவத்தை பெறுகிறது, அதாவது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அப்படின்னா நம்ம அப்ளேயிங் லோபிட்டால் ரூல், அதாவது லோபிதால் விதியை பயன்படுத்த. அப்போ லோபிதால் விதியை பயன்படுத்தணும். அப்போ லோபிதால் விதிங்கிறத நம்ம என்ன சொல்லிட்டோமா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 அப்படியே வச்சுக்கிட்டு, எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ 2 × x², டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, 2x. அப்போ 2 × x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 பை x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. உங்களுக்கு நல்லா விளங்குறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், இது 4x பை, இது என்ன பவரும் 4x பை, இது 2x - 5. மறுபடியும் என்ன பண்ணோம், இன்ஃபினிட்டிவ் ஃபில்லப் பண்ணோம். அப்போ மேலே எக்ஸ் இருக்குது, கீழே எக்ஸ் இருக்குது, மறுபடியும் இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் தான், வேறு வழியே இல்லை. மேலேயும் இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் தான் வந்து, கீழே இங்கேயும் அதான் வந்துடும். அப்போ மறுபடியும் லோபிதால் விதியை பயன்படுத்த மறுபடியும் அப்ளை பண்ணுவார், வழி இல்லை. எகைன் அப்ளையிங் லோபிதால் ரூல், மறுபடியும் பயன்படுத்தணும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து எக்ஸு காலியாகிற மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை வரும் பாருங்களேன். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், அப்போ இந்த இடத்த தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 பை 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அது நம்மளுக்கு வேண்டாம். அப்போ 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் அடிச்சிட்டா என்ன வருது, அப்படியே பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 2ன்னு வந்திருக்கா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டிவ் அப்ளை பண்ணோம். இந்த எக்ஸுங்கிற வேலையே இல்லையா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆன்சர் வந்து 2. அப்போ இதனுடைய ஆன்சர் எவ்வளோனா 2. ஏன்னா இதில் வந்து எக்ஸே கிடையாது இல்லையா, அப்ளை பண்ணுறதுக்கு வழி இல்லை. அப்போ கான்ஸ்டன்ட்டை மட்டும் எழுதிடணும். அப்ளை பண்ண மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா x⁻0 வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணவே முடியாது. அப்போ ஆன்சர் வந்து 2. தேர்ஃபோர் ஆன்சர் முழுசு எழுதிங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 2x² - 3 பை x² - 5x + 3 = 2. அப்போ முடிவாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஆர்டினரி டிஃப்ரென்ஷியேட் வந்து தெரிஞ்சிருந்தாவே இந்த சம் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போயிடும். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக ஃபில்லப் பண்ணோம்,
0/0 ஃபார்மோ அல்லது இன்ஃபினிட்டி ஃபார்மோ வந்துட்டாவே அது வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அப்படி வந்துட்டாவே என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அல்லது லோபிதால் தியரத்தைப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சிம்ப்ளை பண்ணணும். எப்போ ஆன்சர் இது மாதிரி முடியுதோ அதே முடிஞ்சிடும். முடியலைன்னா நம்ம எகைன் மறுபடியும் அந்த லோபிதால் தியரத்தை அப்ளை பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ஃபைனலாக 2ன்னு கிடச்சிருக்கு. அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 3, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் x/log x. அப்போ x/log xன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணது தானே முறை. அப்போ இன்ஃபினிட்டிவ் பை இது எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணப்போ லாக் ஆஃப் இன்ஃபினிட்டிவ். அப்போ இது இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ப்பா, வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு தடவை மேலே இன்ஃபினிட்டி வந்துட்டாவே கண்டிப்பாக கீழே இன்ஃபினிட்டி தான் வரும், மறந்துடாதீங்க. மேலே 0 வந்துட்டா கீழே கண்டிப்பாக 0 தான் வரும். எல்லா சம்மையும் நீங்கள் நல்லா போனீங்களே. அப்போ இது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி பார். இது தேரப்பெறாத வடிவம். இட் இஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இப்படி கண்டுபிடிச்சாவே உங்களுக்கு மார்க் இருக்குது, ஸ்டெப் மார்க். அப்போ டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்தாவே அப்ளையிங் லோபிட்டால் ரூல், அதாவது லோபிதால் விதியை பயன்படுத்த. அப்போ லோபிதால் விதினா என்ன, நல்லா கவனிங்க. இந்த இதை லாகு சம்ம ஒரு தடவை எழுதிக்கோமா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் x/log x அப்படி எழுதிக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு தேவை. இதை எழுதிட்டு அப்படியே ஒர்க் பண்ணலாமா. லோபிதால் விதினா என்ன, அப்படியே என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை டிஃப்ரென்ஸ், இது இன்ஃபினிட்டி தானேப்பா, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. log xஐ இங்கே பாரு, log xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ log xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், இதை ரெசிப்ரோக்கலாக போடுங்க. அப்போ 1 இன்ட்டு இந்த இடம் பாருங்கள், 1/xஐ மாற்றி போட்டால் ரெசிப்ரோக்கலாக போட்டால் x/1. அப்போ ஆன்சர் என்ன போகிறது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். அப்போ எக்ஸ் மட்டும் வந்து நிற்கிதுப்பா. அப்போ எக்ஸுக்கு பல இன்ஃபினிட்டி போடுங்க. அப்போ எக்ஸுக்கு பல இன்ஃபினிட்டி போட்டால் என்ன வருது, இன்ஃபினிட்டிவ். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வந்தால் தான், ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வந்தால் தான் வந்து லோபிதால் தியரத்தை பயன்படுத்த முடியும். அப்போ ஃப்ராக்ஷனே கிடையாதுல்ல, அப்படியே ஆன்சர் போட்டலாம். தேர்ஃபோர் இன்ஃபினிட்டிவ். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் x/log x ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வந்தால் தாயா வந்து லோபிதால் தியரத்தை அப்ளை பண்ண முடியும். ஃப்ராக்ஷன் ஃபார்ம் இல்லைனால நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே விட்டுறலாம். ஓகேவா, அடுத்த சம் போகலாம். இது முக்கியமான சம்மு கூட. சம் நம்பர் 4, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2. அப்போ வந்து இது ரேடியனில் கொடுத்துருக்காங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 sec x/tan x. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா sec x/tan x. அதே ப்ராசஸ் பண்ணலாம் தம்பி. ஆனால் என்னுடைய கருத்து ஒப்பீனியன் என்னென்னா, இந்த இதை வந்து உடச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இங்கே பாருங்கப்பா, sec x என்பது 1/cos x, tan x என்பது sin x/cos x. இப்படி கொஞ்சம் பிரித்து சிம்பிளிஃபை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து சைன் காஸ்க்குள்ளே வந்து அடங்கிடும். அதுக்காண்டி சொன்னேன். அப்போ முடிஞ்சால் இதை வந்து நீங்கள் சுருக்கி போடுங்க, இல்லாட்டி அப்படியே செய்யலாம். இப்படி செய்யுங்க, ஈஸியாக இருக்குது. அப்போ sec x என்பது 1/cos x by tan x என்பது sin x/cos x. ஓகேவா, பிரிச்சிட்டா ரொம்ப நல்லது, அதுக்காண்டி சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 அப்படியே வச்சுக்குவோம். இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 1/cos x இன்ட்டு இதை மாற்றி போட்டால் என்னப்பா வரும், cos x/sin x. இதை அப்படியே கட் பண்ணிடலாமா, அழகாக அடிச்சுட்டு ஓடிடலாம். இப்போ பாருங்கள், அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 அப்படியே வைங்க. அப்போ இங்கே உள்ள என்ன இருக்குது, 1/sin x
நம்ம இங்கேயே டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இங்கே வந்து ஈஸியாக பண்ணலாமே. இப்போ ஆன்சர் பாருங்கப்பா, இது ஈஸியாக பண்ண போகிறோம் பாருங்கள், நல்லா கவனிங்க. அப்போ லிமிட்டுன்னு அப்ளை பண்ணிட்டாவே நீ லிமிட் எழுதக்கூடாது, மறந்துடாதீங்க. இந்த இடத்துல கூட எழுதுங்க. அப்போ பை 2 1 பை, அப்போ சைன் பை 2, அப்போ 1 பை சைன் பை 2னா 90, சைன் 90 மதிப்பு 1, அப்போ 1/1 1. அப்போ ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு பாருங்கள். அந்த லோபிதால் தேர்தலுக்கு போகாமையே 0/0 ஃபார்ம், இன்ஃபினிட்டி ஃபார்ம் வராமையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆன்சருக்கே கொண்டு வந்துட்டோம். அப்போ இதோடைய ஆன்சர் என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. தேர்ஃபோர் லிமிட் x2 by 2 sec x by tan x வேல்யூ எவ்வளோப்பா கிடச்சிருக்கு, 1 கிடச்சிருக்கு. அப்போ பார்த்த சம்பளியே இதுதான் வந்து வேகமாக ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், யா வச்சுங்க. இது தெரிஞ்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும், நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னா வந்து லிமிட் சம் என்பது ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆனால் கவனமாக செய்யணும். அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 5. லிமிட் x tends to infinity e power minus x into root x. இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கங்கப்பா, நம்ம பெரும்பாலும் u/v ஃபார்மில் தான் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கோம். முடியாட்டி யூவி மாடலில் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே வாய்ப்பு இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன சார் வாய்ப்பு, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். லிமிட் x tends to infinity, இந்த e power minus x இருக்கு இல்லையா, அது பவரை கீழே இருக்குன்னா 1/e power xன்னு போடலாமா போடக்கூடாதா? அப்போ இந்த மெத்தடுக்கு மாற்றிக்கிங்க. அப்போ இந்த இடத்துல தான் ஒரு ஆன்சர். அப்போ 1/e power x into root x. ஓகேவா, அழகாக மாற்றிட்டேன். இதை வந்து நீ செஞ்சிட்டிங்கனாவே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னாப்பா எக்ஸுக்கு போல் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்கள். அதாவது இது √x/e power x இந்த கான்செப்டில் இருக்குது. லிமிட் x tends to infinity. ஓகே, இப்போ எக்ஸுக்கு போல் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் என்ன வரும்னா, இன்ஃபினிட்டி பை e power இன்ஃபினிட்டினாவே இன்ஃபினிட்டி தான். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம், அந்த ஃபார்மில் கிடச்சாச்சுப்பா. அப்போ சுருக்கமாக இப்படியே வச்சு செஞ்சாலும் செய்யலாம். அது பவரை வந்து கீழே இறக்கி பாசிட்டிவாக மாற்றி e power இன்ஃபினிட்டி வருது இல்லையா, அப்போ e power இன்ஃபினிட்டி தான். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் இப்படி வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணலாம், பை அப்ளேயிங் லோபிட்டால் ரூல். அப்போ லோபிதால் விதியை பயன்படுத்த, லோபிதால் விதியை லோபிதால் விதியை பயன்படுத்த. அந்த லோபிதால் விதினா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அப்போ லிமிட் x tends to infinity வைங்க. இங்கே சம்ம கூட இங்கே ஒரு தடவை எழுதுங்களேன். √x/e power x இதுதானே சம்ம. இந்த இங்கே இருக்கிறதுக்கு போல இங்கே எழுதிக்க வேறு. இப்போ பயன்படுத்துங்க. அப்போ மேலே டிஃப்ரென்ஷியேட் பண்ண, அப்போ e power x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் x power √2 இருக்கு இல்லையா, அப்போ x power அரை எடுங்க. இந்த அரையை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு எல்லாம் தெரியுமா, அரை இன்ட்டு x power அரை மைனஸ் அரை 1. அப்போ x power என்னன்னா ஃபார்முலா n இன்ட்டு x power n மைனஸ் 1 இல்லையா, அந்த கான்செப்ட் தான் வந்து இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுட்டு வாங்க, ஒன்றுமே கிடையாது. அப்போ இதே தான் இங்கே பாருங்கப்பா, லிமிட் x tends to infinity, இதை வேணால் இப்படி மாற்றிக்கோங்க, x power அரை பை e power x. அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் போட போகிறேன். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், லிமிட் x tends to infinity, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அரை x power அரை மைனஸ் 1. அப்போ 1/2 இன்ட்டு x power அரை மைனஸ் 1, அதாவது n இன்ட்டு x power n மைனஸ் 1 எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான் பை e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான். ஏன்னா ஈஸியாக புரிஞ்சு செய்யணும், அதுக்கானது அவ்வளோ ஸ்டெப்பு. இப்போ லிமிட் வந்து அப்புறம் எழுதலாம், லிமிட் வந்து அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆஃப் இந்த e power 1/2 அங்கிட்டு போனால் மைனஸ் பண்ணால் எவ்வளோப்பா, 1/2 மைனஸ் 1, அப்போ மைனஸ் அரை டேரெக்டாக போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பை இது e power x. இப்போ ஒரு வேலை பண்ண போகிறேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ லிமிட் x tends to infinity அரை இன்ட்டு x power மைனஸ் அரை பை e power xயில் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணால் நல்லா கவனிங்கப்பா. லிமிட் x tends to infinity
இது என்ன பண்ணுறேன், ஒரே டினாமினேட்டர் பை நியூமரேட்டர் அப்படியே வந்து இது பண்ணிக்கலாமா. இந்த 1/2 அப்படியே வந்துடும். இந்த இது என்ன 1/2 அப்படியே வந்துடும். 1/2 ஓகே. இன்ட்டு மேலே இருக்கக்கூடிய பவர் கீழே இறங்கினா 1 இது என்ன ஆகும்னா எக்ஸ் பவர் அரை ஆயிரும். இன்ட்டு இது வந்து இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கு. டேரெக்டாக போடுறவங்க டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். இதை அப்படியே என்ன பண்ணலாம், சிம்பிளை பண்ணியிருக்கேன். இந்த பவர் மைனஸ் அரையை கீழே இறக்கி விட்ருக்கேன். ரைட்டு. இப்போ என்ன சார் பண்ணுறது, நல்லா கவனிங்க. இப்போ வந்து சுருக்கமாக வேணால் எழுதிக்கலாமா. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் எழுதலாம்ல. இப்போ போடுங்கப்பா, எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டிவ் இப்போ போடுங்கப்பா. அப்போ இன்ஃபினிட்டிவ்னாவும் 1/0வா, இன்ஃபினிட்டிவ் 1/0 அதையும் மறந்துடக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த லிமிட் அப்ளை பண்ணால் இது எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்போ 1/2 இன்ட்டு 1 இந்த இதை பிரிச்சுக்கோங்க. அந்த ரூட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ரூட் இன்ஃபினிட்டிவ் இன்ட்டு இ பவர் இன்ஃபினிட்டிவ். ஓகேவா. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த 1/2 அப்படியே இருக்கும். இன்ட்டு 1 இதுக்கு வேல்யூ கண்டிப்பாக நம்ம போட்டாகணும். அப்போ மேலே இங்கேயே இன்ஃபினிட்டிவாக இருந்தால் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், தேரப்படாத அப்படி தான் சொல்லி போகலாம். இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா கொஞ்சிக்கோங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரூட் இன்ஃபினிட்டி இருக்கா. அப்போ ரூட் 1/0வா. அப்போ ரூட் 1/0னா 1/0ன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 1/0 இன்ட்டு இந்த இ பவர் இன்ஃபினிட்டி அப்படியே இருக்கட்டும், அது வாட்டுக்கு இருக்கட்டும். அப்போ இந்த இடத்த நல்லா கவனிக்கணும். அப்போ 1/0 இருக்கா. அப்போ இந்த இடமே என்ன ஆயிரும், 0 ஆயிரும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அரை இன்ட்டு 0 இன்ட்டு இது 1/e பவர் இன்ஃபினிட்டி. அப்போ 0 எனிதிங் எவ்வளவு, 0. இந்த இடம் ஒரு சில புரியலாம், மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. அப்போ 1/1/0 இருக்கா. அப்போ 1 இன்ட்டு மாற்றி போட்டால் 0/1. அப்போ 0/1 சீக்கிரம் எவ்வளவு, 0. அதுதான் இந்த இடம் என்ன போட்டிருக்கேன், 0ன்னு போட்டிருக்கேன். அப்போ 0 இன்ட்டு எனிதிங் எவ்வளவு, 0. அப்போ இதில் பிரச்சனை இல்லை, இங்கே மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. நல்லா கவனிங்க. அப்போ 1/0ங்கிறது 1/1/0ங்கிறது இன்ஃபினிட்டிவ். 1/1/0 இன்ஃபினிட்டி, இது வந்து இன்ஃபினிட்டி. இதை மாற்றி போட்டால் தான் என்ன வரும், 0 கிடைக்கும். அதுதான் இங்கே எழுதி காமிச்சிருக்கீங்க பாருங்கள். இந்த இடத்த பாருங்களேன், இந்த இடத்த நல்லா கவனிங்க. எப்படி 0 வந்துச்சுங்கிறது காமிச்சிருக்கேன். அப்போ 0வால் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0. அப்போ இதனுடைய சம்முடைய ஆன்சர் எவ்வளவு, 0. ஓகேவா. இது வரைக்கும் இந்த வீடியோவில் எத்தனை சம் பார்த்துருக்கேன், எக்ஸசைஸ் நம்பர் 7.5ல் மொத்தம் 5 சம்மு பார்த்துருக்கோம். 5 சம்மே நோட்டில் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெல்லாம் பெல் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கப்பா. அப்போ தான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே உங்களுக்கு தெரியும். அப்போ தான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சம்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். +1 +2 பாய்ஸ் எல்லாம் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சி தான் போட ரெடியாக இருங்க.